ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் 1ஆம் இடைப்பருவத் தேர்வு 2024 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 18 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 6.1ல் 4th சம். ஆனால் இது புக்கில் 30 மாணவர்கள், இந்த 20 மாணவர்கள் இருக்க இடத்துல 30 மாணவர்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் 20 மாணவர்கள் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்வில் 20 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்க. ஒரு அட்டவணையை தயார் செய்ய சொல்லியிருக்காங்க. மொத்தம் 20 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. மொத்த மாணவர்கள் எத்தனை? 20. அதிகபட்ச மதிப்பெண் இதில் 495, குறைந்த மதிப்பெண் 183. ரெண்டையும் எழுதி வீச்சு கண்டுபிடிக்கணும். வீச்சு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? அதிகபட்ச மதிப்பெண் மைனஸ் குறைந்த மதிப்பெண். ஸோ 495லேருந்து 183 கழிக்கணும். 495 மைனஸ் 183. 5ல் 3 போனால் 2, 9ல் 8 போனால் 1, 4ல் 1 போனால் 3, 312 வீச்சு. ஸோ பிரிவு இடைவெளியோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? வீச்சு இஸ் டிவைடட் பை பிரிவுடைய அளவு. பிரிவுடைய அளவை நம்ம எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம 100ன்னு எடுப்போம். 100 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 312 வீச்சு இஸ் டிவைடட் பை பிரிவோடைய அளவு 100 நம்ம எடுத்தது. ஸோ 312 100ஆல் வகுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் இருக்கிற புள்ளி 2 டிஜிட் இடதுபுறமாக போகும். ஸோ 3.12 தோராயமாக இது 4 பக்கத்தில் இருக்குது. ஸோ மொத்தம் இந்த பிரிவு இடைவெளியோட எண்ணிக்கை 4 வரணும். ஸோ 4 வர்ற மாதிரி நம்ம 100 தானே எடுத்திருக்கோம். ஸோ நடுவில் 100 இடைவெளி இருக்கிற மாதிரி 100 to 200, 200 to 300, 300 to 400, 400 to 500ன்னு 4 தடவை 4 எழுதிக்கணும். இதுதான் பிரிவு இடைவெளின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு நேர்கோட்டு குறிகள். நேர்கோட்டு குறிகள்னால் ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். 100 to 200 ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் கொடுத்துருக்கிற மதிப்பெண்ணில் 100 to 200க்கு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 100 to 200க்கு 183ன்னு 1 தான் இருக்குது. ஸோ நேர்கோட்டு குறியில் 1 போட்டுக்கணும். அதே மாதிரி நிகழ்வெண் அப்படிங்கிறதுலையும் 1 போட்டுக்கணும். அதே மாதிரி 200 to 300, 300க்குள்ளே எடுத்த மதிப்பெண்கள் இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு எண்ணணும். என்னன்னா 5 இருக்கும். ஸோ 4 கோடு போட்டுட்டு 5ஆவது கோடை 4 கோட்டுக்கு மேலோடி கிராஸாக போடணும். நேர்கோட்டு குறியில் 5 கோடுகள் போடணும். நிகழ்வெண் 5. அதே மாதிரி 300 to 400க்குள்ளே எத்தனை மதிப்பெண் இருக்குது அப்படின்னு எண்ணணும். என்னன்னா அப்படின்னா 8 மதிப்பெண்கள் வரும். ஸோ அந்த 8 5ஆவது கோடு எப்போதுமே 4 கோடு போட்டு அதுக்கு மேலோடி கிராஸாக தான் போடணும். மிச்சம் இருக்கிற 3 கோடை தனியாக போடணும். ஸோ நிகழ்வெண்ணில் 8. அதே மாதிரி 400 to 500க்கும் இடையில எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்கும் அப்படின்னா 6 மதிப்பெண்கள் இருக்கும். ஸோ அந்த 6ஐயும் போட்டுக்கணும். இந்த நிகழ்வெண்ணில் உள்ள அவ்வளோத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 20 கிடைக்கணும். ஏன்னா நம்ம 20 மதிப்பெண்களுக்கு தான் அட்டவணையை தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய ஆன்சர் மொத்தம் 20 கிடைக்கணும். அப்படின்னா தான் நம்ம செஞ்சுருக்கிறது சரி. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.